திருவாரூர் மாவட்டம் சேங்காளிபுரம் எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த செங்கல் சூளை மேஸ்திரி திருமுருகன் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். திருவாரூர் மாவட்டம் சேங்காளிபுரம் எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த செங்கல் சூளை மேஸ்திரி திருமுருகன் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இரவு நேரத்தில் வீட்டிற்குள் தூங்கிக் கொண்டிருந்த திருமுருகனை 6 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக வெட்டிக் கொன்றிருக்கிறது. வீட்டின் கதவு தட்டப்படும் சப்தம் கேட்டு எழுந்து வந்தவரை 6 பேர் கொண்ட கும்பல் சூழ்ந்து கொண்டு அரிவாளால் வெட்டியிருக்கிறது. இரவு நேரத்தில் வீட்டிற்குள் தூங்கிக் கொண்டிருந்த திருமுருகனை 6 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக வெட்டிக் கொன்றிருக்கிறது. லைட்டு போறதுக்குள்ள திருவாரூர் மாவட்டம் சேங்காளிபுரம் எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த செங்கல் சூளை மேஸ்திரி திருமுருகன் என்பவர் வெட்டிக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இரவு நேரத்தில் வீட்டிற்குள் தூங்கிக் கொண்டிருந்த திருமுருகனை 6 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக வெட்டிக் கொன்றிருக்கிறது. வீட்டின் கதவு தட்டப்படும் சப்தம் கேட்டு எழுந்து வந்தவரை 6 பேர் கொண்ட கும்பல் சூழ்ந்து கொண்டு அரிவாளால் வெட்டியிருக்கிறது. கணவர் வெட்டப்படுவதை பார்த்து ஓடி வந்து தடுத்து திருமுருகன் மனைவிக்கும் அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. தந்தை ரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்து ஓடிவந்த 10ஆம் வகுப்பு படிக்கும் மகனையும் 6 பேர் கொண்ட கும்பல் வெட்டி இருக்கிறது. மகள் கண்முன்னே திருமுருகனை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியிருக்கிறது 6 பேர் கொண்ட கும்பல். அரிவாள் வெட்டில் காயமடைந்த திருமுருகன் மனைவி மற்றும் மகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரிவாள் வெட்டில் காயமடைந்த திருமுருகனின் மனைவியும் மகனும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வீடு புகுந்து மகளின் கழுத்தில் கத்தியை வைத்து தந்தையை கொடூரமாக கொலை செய்த கும்பலுக்கு போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள்.